முகமதியர்கள் ஹஜ்ஜுக்கு போறாங்கல்ல, அவங்கெல்லாம் அவங்க சுய சம்பாதியத்தில் ஒரு பகுதி எடுத்துட்டு தான் போறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சம்பாதிக்கிற ஒரு பகுதி நம்ம சைவ சமயத்துக்காக. அதே மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கு. நம்ம யாரையும் சுற்றி காட்டுறது நமக்கு கிடையாது, கருத்து இல்லையா? அந்த வகையில நாம அதுக்கு தேவையான நிதி ஆதாரம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா எல்லா இடத்துக்குமே. அதனால இது முழுக்க சிவபெருமான் பேர் செய்யறது. எனக்காகவோ வேற யாருக்காவோ கிடையாது. கேட்கறதே இவங்களா இருக்கலாம், ஆனா பெருமான் பேர்ல கேட்கறாங்க. அதை மட்டும் மாத்திரம் வச்சுங்க. நான் கூட உங்களை சொல்லுவேன்ல, வகுப்புல திருமுறை படிக்கிறீங்கன்னா பெருமானுக்கு நீங்க விண்ணப்பம் செய்வது படிக்கிறீங்க. எனக்காக ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு கை காட்டி தான் ஒவ்வொருத்தருக்கு வழி இருக்கு போங்க அப்படின்னு நிக்கிற அந்த ஜடம், அது நவர கூட நவராது, மரம் அந்த மாதிரி தான் நாங்களும். ஆனா போய் சேரக்கூடியவங்க நீங்க. அந்த வகையில தான் அதே மாதிரி தான் இதுவும். ஐயாலாம் ஒரு ஹெல்ப் பண்றாங்க. இப்ப எல்லாம் பண்ணாங்க கொடுத்தாங்க. அப்ப ரீச் ஆகும்னா அவங்களுக்கு பூஸ்ட் பண்ணணும்ல, தூக்கி தாக்கணும்ல. கீழே பில்லர் சொல்லுவாங்கள, தூண்கள் எல்லாமே நம்ம அடையாளம் இருந்தோம். என்னங்க செய்யணும் அந்த மாதிரி கேட்கணும். அந்த மாதிரி அடையாளம் இருந்தாங்கன்னா நம்மளுடைய பெருசா நம்ம மட்டும் கட்ட வேணாங்க, ஒன்றும் தேவையில்லைங்க. நிம்மதியா கோயில் உங்க ஊருக்கு கண்டு போறீங்க, வெளியூர்லாம் போய் பாருங்க, கோயில் போய் வழிபாடு செய்ய முடியுதா? உன்னை விளக்கு அப்பெல்லாம் சொல்லுவாங்க, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொழு மலர் கொண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினர் விளக்குதோல் விதியினால் இடமல்லாருக்கு கரும்பினில் கட்டி போடுவார் கடவுள் வீரட்டாளர் சொல்றாரு. இன்னைக்கு விளக்கேற்ற முடியுமா? அந்த மாதிரி போய் விளக்கேற்றினா இவ்வளவு சிறப்பா இருக்கு தேவாரம் சொல்லுது. நீங்க எந்த கோயில போய் விளக்க தள்ளி எத்தி தள்ளுறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. இல்லையா ஒரு குண்டு வழக்கு வச்சியா எண்ணெய் ஒருத்தர் போயிட்டே அறியா சுத்தம் பண்ண முடியும். சில இடங்கள்லாம் நடக்குது. இப்ப நம்ம கோயில இருந்து பரவாயில்ல நடக்குது. இப்ப தொடரணும் இல்ல. அதே மாதிரி நிறைய தொந்தரவு நமக்கு இருக்கு. நிறைய தொந்தரவு நமக்கு இருக்கு. அந்த தொந்தரவுல இருந்து விலகி நிம்மதியா நம்ம நிம்மதி கோயிலுக்கு நிம்மதி தானே போறோம். அங்க போய் சங்கடப்பட்டு வரக்கூடாதுல்ல. 7 மணி விட்டு பழனி போறோம், திருச்செந்தூர் போறோம், எல்லா இடத்துக்கும் போறோம்ல. அங்க போய் படாத பாடுபட்டு வேர்த்து விடுவித்து வளைஞ்சு சாமி என்னடா வந்தோம் அப்படின்னு நினைக்க கூடாது. அதுக்கு நமக்கு வழி விலகி சாமி கொடுப்பாரு. அந்த நாடை பார்த்து அதுக்கு பயன்படும். அப்ப இந்த அமைப்பை நீங்க செம்மைப்படுத்தணும்ல. ஆமா, இந்த அமைப்பை நம்ம செம்மைப்படுத்தணும்ல. ஓடி வந்து நிற்பாங்க. போன மாசம் சிவாலயத்தோடு நம்ம அடியார் கொங்கு நாட்டு தளம் அதுல திருப்பூர் மாவட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா தலைவர் நம்ம அடியார் திருப்பூர்ல வராங்க. ஐயா தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணணும், குடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும், பாத்ரூம் போட்டு ஏற்பாடு பண்ணணும். ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த உலக சிவலியா திருப்பூர்ல இருந்ததுனாலதான் வெளியே நமக்காக கண்ணு முடிச்சு மண்டபம் ஏற்பாடு பண்ணி உணவு ஏற்பாடு பண்ணி அவ்வளவு சிறப்பா நம்மளை வழிநடத்தி ரொம்ப சந்தோஷம் இருக்கு. நம்ம இந்த உலக சிவலியா திருப்பூர்ல நமக்கு ஒரு பாலமா இருக்கு. அதனால நீங்க எவ்வளவு தூரம் அடியார் பெருமக்களை இணைக்கிறீங்களோ